ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த மழை டைமில் சுட சுட சிக்கன் ரைஸு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 65 1/4 கிலோ. சிக்கன் 65 ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், கோஸ் 1/4 கிலோ, முட்டை 4, உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட் சின்னது 1. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்க்குறேன்னா, இதை சேர்க்கும்போது சிக்கன் ரைஸு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். அதேமாரி நம்ம சிக்கன் ரைஸுக்கு எந்த சாஸும் சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளாக செய்ய போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லா பொருட்களும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். நம்ம பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் ரைஸ் நமக்கு நல்லா லென்த்தாக வரும். பிரியாணிக்கு அதே மாதிரி தான் 3/4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி 1/2 மணி நேரம் ஊறுதுன்னா நம்மளுக்கு தண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அதேமாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கும்போது நம்ம அரிசி போடும்போது தான் நமக்கு நல்லா லென்த்தாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். A few moments later. இப்போ தண்ணி நமக்கு நல்லா 1/2 மணி நேரம் கொதிச்சிச்சு. இப்போ அரிசியும் ஊறிடுச்சு. ஊறின அரிசியை வடிகட்டி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை கடாயில் வேக வைக்கிறனாக்கா, அகலமான பாத்திரத்தில் நம்ம அரிசி வேக வைக்கும்போது நல்லா ஃப்ரீயாக வெந்து ரைஸ் நல்லா நீளமாக வரும். அதுக்காக தான் நம்ம கடாயில் வேக வைக்கிறோம். இப்போ நம்ம எல்லா அரிசியும் தண்ணியில் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 5 minutes later. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சதுனால நல்லா வெந்து சாப்பாடு எவ்வளோ லென்த்தாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் பொரிச்சு எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம சிக்கன் ரைஸு 2 பாதியாக செய்ய போகிறோம். இப்போ பாதி ரைஸ் தான் இதில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கேரட்டு, பீன்ஸு, கோஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முட்டையை கலரி விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, கோஸை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கேரட், பீன்ஸு, கோஸை நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 50% இது வெந்தால் போதும். அப்போ தான் சிக்கன் ரைஸ் சாப்பிடும்போது அந்த காயோட ஃப்ளேவரு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே சாதம் நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரைஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் செய்கிறோம். எந்த ஒரு சாஸும் சேர்க்கறது கிடையாது. அதனால் இந்த சிக்கன் ரைஸு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், காய் நம்மளுக்கு 50% நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிக்கன் 65 வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ வடித்த சாதத்தில் பாதி சாதம் நம்ம சேர்த்துட்டோம். இது கூடவே நம்ம ஏற்கனவே காமிச்ச ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ், மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு மேலே கலர போகிறது கிடையாது. கீழே இறக்கி வச்சு நம்ம நல்லா கலரிட்டு அப்புறமா நம்ம அடுப்பு மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஏன் நம்ம மேலே கலரலைன்னா நம்ம அடுப்பு மேலே வச்சு கலரும்போது நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம கீழே எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக நல்லா கலரும்போது சாப்பாடு கூட அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இப்போ கரண்டி வச்சு நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரியே இதே மாதிரி நீங்களும் செஞ்சாக்கா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி சிக்கன் ரைஸு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சாப்பிட்ணும் போல். வாசனையே கமன்னு வேறு லெவலில் இருக்குது. இந்த சிக்கன் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டான சிக்கன் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.